அத்தியாயம் 36. பாதுகாவலர் லிச்சின் கடமை. ரெட் ஹெடட்ரை என்ற நிலவரையை வழிநடத்தும் ஓர் போர்வீரன் ஸ்குவால். அவர் ஒரு பழங்குடி தலைவருக்கு பொருத்தமான ஒரு கட்டுக்கடங்காத தலையை கொண்டிருந்தார். எனவே அருகிலுள்ள நிலவரை உரிமையாளர்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தொடர்பு சேனலாக கூட்டங்களை அவர் நடத்தினார். ஆனால் இந்த கூட்டம் விசித்திரமாக இருந்தது. அவர் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு இருப்பு. அவள் ஒரு அசாதாரண தோற்றத்தை பெருமையாக கூறிக்கொண்டாள். அது மட்டுமில்லை, அவளிடமிருந்து வெளிப்படும் ஆற்றல் நகைச்சுவையல்ல. இதுவரை கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்கிறதா? அவர் எவ்வளவு யோசித்தாலும் நிச்சயமாக அது இல்லை. உடனடியாக ஸ்குவால் அவளிடம் சரணடைந்து மண்டியிட்டான். அவர் ஒரு பழங்குடி தலைவராகவும் ஒரு நிலவரையை வழிநடத்தும் போர்வீரராகவும் இருந்தபோதிலும் மண்டியிடுவதில் எந்த அவமானமோ சங்கடமோ இல்லை. மற்ற தரப்பினர் இதேபோன்ற நிலையில் இருந்தால் மட்டுமே அத்தகைய உணர்வுகள் எழ வேண்டும். மேலும் அவருக்கு முன் இருந்த பெண் மிகவும் வலிமையானவராக இருந்தாள். தன்னை விட வேறுபட்ட பரிமாணத்தைச் சேர்ந்த ஒரு உயிரினம். ஆரம்பத்தில் உலகம் என்பது தகுதியானவர்களின் உயிர்வாழ்வு. எனவே ஸ்குவால் சரணடைய தேர்ந்தெடுத்தார். சில சமயங்களில் இதுபோன்ற விரைவான முடிவுகள் நல்ல பலன்களை தரும். மேலும் அவர் தேர்ந்தெடுத்த முடிவு என்ன? நான் ஸ்குவால், உன்னை ஆளும் பழங்குடி தலைவர். அது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. முதலாவதாக, அவருக்கு கீழ் இருந்து அவரது கூட்டாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. மற்ற நிலவரைகளில் இருந்து ஓர்க்ஸ் கூட அவருக்கு கீழ் இணைந்ததை கருத்தில் கொண்டால் அந்த எண்ணிக்கை நிச்சயமாக சிறியதாக இல்லை. ஒரே வருத்தம் பூதங்களை உதவியாளர்களாக ஏற்றுக்கொண்டதுதான். ஒரே நிலவரையில் ஒரு தாழ்ந்த இனத்துடன் சேர்ந்து வாழ்வது. அதில் அதிருப்தி இல்லாமல் இல்லை, ஆனால் அதை வெளிப்புறமாக வெளிப்படுத்தும் அளவுக்கு அவர் முட்டாள் அல்ல. இதுவே புதிய ஆட்சியாளரின் விருப்பமாக இருந்தது. அத்தகைய ஆட்சியாளரின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுவது கிளர்ச்சிக்குச் சமம். எனவே ஸ்குவால் தனது கட்டளையின் கீழ் அவர்களை தழுவிக்கொண்டார். அதிர்ஷ்டவசமாக நிலவரையின் அளவு கணிசமாக அதிகரித்திருந்தது. குறைந்தபட்சம் ஓர்க்ஸ் மற்றும் கூப்ளின்கள் வாழ்வதற்கு தனித்தனி இடங்களைக் கொண்டிருக்கலாம். நிலவரை அளவு பெரிதாகிவிட்டிருப்பது ஸ்குவாலுக்கு ஒரு புதிய அதிர்ச்சியாக இருந்தது. நிலவரையின் அளவை சுதந்திரமாக மாற்றும் திறனை பெறுதல். அவர் அத்தகைய திறனை கேள்விப்பட்டதோ பார்த்ததோ இல்லை. அத்தகைய திறன் இருந்திருந்தால் நிலவரையின் அளவை விரிவுபடுத்த பணம், உழைப்பு மற்றும் நேரத்தை செலவிட வேண்டிய அவசியமில்லை. நான் நினைத்ததை விட இது மிகவும் அசாதாரணமான இருப்பு. அது மட்டுமல்ல, அவர் சரணடைந்த லேடி எடிசா, குருவை வணங்கும் ஒரு அப்போஸ்தலன் என்று கேள்விப்பட்டார். மாஸ்டர் என்று அழைக்கப்படும் இந்த ஆட்சியாளர் எவ்வளவு பெரிய மனிதர்! இப்போதைக்கு தன்னைப் போலவே அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் ஒரு போர்வீரனாக அவர் நம்பிக்கையுடனும் இருந்தார். சிறிது நேரம் சிந்தனையில் மூழ்கியிருந்த ஸ்குவால் அதிலிருந்து விடுபட்டு இப்போது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாகச் செய்ய விரும்பினான். ஏனென்றால் புதிய ஆட்சியாளர் அவருக்கு ஒரு கடமையை வழங்கியிருந்தார். மார்க். சரியான அர்த்தம் தெரியவில்லை. ஆனால் அது ஒரு கௌரவமான போர்வீரனாக, ஒரு முன்னணி படையாக, சிறைச்சாலையின் பாதுகாப்பை பாதுகாப்பதாகவும் அவ்வப்போது எதிரிகளுக்கு எதிராக போராடுவதாகவும் அர்த்தம் என்று அவர் கேள்விப்பட்டார். அவருக்கு அது பிடித்திருந்தது. ஆட்சியாளர் அவரை ஒரு போர்வீரராக அங்கீகரித்திருந்தார், ஒரு போர்வீரரிடமிருந்து வேறுபட்டவரல்ல. நிச்சயமாக ஒதுக்கப்பட்ட கடமை முடிவல்ல. எங்கோ எலும்புக்கூடுகள் தோன்றி அவற்றுக்கு உபகரணங்களை வழங்கின. மேலும் உபகரணங்களின் தரம் நன்றாக இருந்தது. இது குருவின் கருணை. எலும்புக்கூடுகளை வழிநடத்தும் லிச் சொன்னது. நீங்கள் சிறப்பாகச் செயல்பட்டால் சிறந்த உபகரணங்கள் காத்திருக்கின்றன. புதிய ஆட்சியாளரால் வழங்கப்பட்ட பொருட்கள். நீங்கள் நல்ல முடிவுகளை அடைந்தால் அவற்றை இன்னும் சிறந்த உபகரணங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஆட்சியாளர் அவருக்கு உபகரணங்களை மட்டும் வழங்கவில்லை. எந்த வீரனுக்கும் ஒரு வீரனுக்கு ஏற்ற ஆயுதம் தேவை.
ஒரு போர்வீரன் எந்த கவலையும் இல்லாமல் எதிரியை நோக்கிச் சென்று ஒரு போர்வீரனின் மகிமையை பெற முடியும். இது ஒரு போர்வீரனாக மரியாதையின் நிறைவு. ஆனால் அவர் அவருக்கு உபகரணங்களை வழங்கவில்லையா? மேலும் அவர் முடிவுகளை அடைந்தால் அவை சிறந்த உபகரணங்களுக்கு மாற்றப்படும் என்ற திட்டவட்டமான பதிலை பெற்றார். புதிய ஆட்சியாளர் நிச்சயமாக பலத்தால் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தியவர் அல்ல. அந்த நபர் ஒரு போர்வீரனின் நற்பண்புகளை உண்மையிலேயே புரிந்து கொண்டார். அவர் உண்மையிலேயே ஒரு போர்வீரனின் கௌரவத்தையும் பெருமையையும் அங்கீகரித்த ஒருவர். ஸ்குவால் நெகிழ்ச்சியடைந்து கண்ணீரால் மூச்சுத் திணறினார். ஒரு போர்வீரனின் கண்களில் கூட கண்ணீரை வரவழைத்த ஒரு ஆட்சியாளர். இது சந்தேகத்திற்கு இடமின்றி பின்பற்றப்பட வேண்டியிருந்தது. ஆட்சியாளருக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எவரையும் தாக்குவதாக ஸ்குவால் ஒரு நித்திய சபதத்திற்கு அப்பால் சபதம் செய்தார். இந்த வழியில் ஸ்குவால் நகர்த்தப்பட்ட போது அவர் நிலவரையின் ஆதிக்க அமைப்பை நிறுவிக் கொண்டிருந்தார். பழங்குடி தலைவரே, ஊடுருவுபவர்கள் தோன்றியுள்ளனர். அசல் ரெட்ஹெட் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு கூட்டாளி உள்ளே விரைந்தபோது கூச்சலிட்டார். அது நன்றாக வேலை செய்தது. அது இல்லாவிட்டாலும் ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இருப்பதற்கான பிரதிபலனாக முடிவுகளை உருவாக்க அவர் ஆர்வமாக இருந்தார். ஸ்குவால் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். பின்னர் அவர் தனது ஆயுதத்தை பிடித்திருந்த கையை உயர்த்தினார். எல்லோரும் ஒன்று கூடுங்கள். எல்லா கண்களும் ஸ்குவாலை நோக்கி திரும்பின. ஆட்சியாளரால் மார்க் பதவி வழங்கப்பட்டது, அதாவது ஒரு வீரமிக்க போர்வீரன், போதை. ரெட்ஹெட் பழங்குடியினரை வழிநடத்தும் பழங்குடி தலைவராக. ஆட்சியாளரின் பிரதேசமான ஸ்வீக்கிற்குள் படையெடுக்க துணிந்த அந்த தந்திரமான ஊடுருவல்கள். அவர்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். என்னை பின்தொடருங்கள். தன் பலத்தைக் காட்ட வேண்டிய நேரம் இது. ஸ்குவால். அனைத்து ஓர்க்குகளும் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்து கத்தினார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் எந்த நிலவரையிலிருந்து வந்தார்கள் என்பது முக்கியமல்ல. அவர்களின் வீரனின் இரத்தம் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்தச் சூழலில் சிக்கிய பூதங்கள் கூட கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தன. எல்லோரும் ஆயுதம் ஏந்தி நிலவரையிலிருந்து ஸ்குவாலை பின்தொடரத் தொடங்கினர். இங்கே படையெடுக்கத் துணிந்த அந்த முட்டாள்கள் வருத்தப்படுவார்கள். ஆயுதமேந்திய நபர்கள் மலைத்தொடரின் புறநகர் பகுதிக்குள் நுழைந்தனர். கேப்டன், நாம் உண்மையில் நிலவரைக்குள் நுழைய வேண்டுமா? நாங்கள் ஹண்டர்கள் அல்ல, நாங்கள் போர்க்களங்களை மட்டுமே அனுபவித்திருக்கிறோம். அவர்கள் கூலிப்படையினர். கூலிப்படையினரில் ஒருவர் முன்னணியில் இருந்தவரிடம் பேசினார். இதைக் கேட்டதும் முன்னால் இருந்தவர் நின்று திரும்பினார். போர்க்கள வெற்றியாக இருந்தாலும் சரி, நிலவரை வெற்றியாக இருந்தாலும் சரி, அது ஒன்றே. ஒவ்வொரு கணமும் நம் உயிரை பணயம் வைக்கிறோம். ரெட்ஃபாங் என்ற கூலிப்படை குழுவின் தலைவர் கேப்டன் ஜீவிதன். ஜீவிதன் தனது கூட்டாளிகளிடம் கடுமையாக பேசினார். அவருக்கு நிலவரை வெற்றியும் ஹண்டர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளும் வேறுபட்டவை அல்ல. கவலைப்படாதே. ஹண்டர்கள் செய்வதை நம்மால் செய்ய முடியாதா? அடிப்படையில் கூலிப்படையினரும் ஹண்டர்களும் வெவ்வேறு பாத்திரங்களைக் கொண்டிருந்தனர். அவர்கள் முதலில் வெவ்வேறு பதவிகளில் இருந்தனர். நிலவரை வெற்றிகள் மற்றும் பல்வேறு பணிகளை மேற்கொண்ட ஹண்டர்களைப் போலல்லாமல் கூலிப்படையினர் போர்க்களங்களில் மட்டுமே சுற்றித் திரிந்தனர். அவர்கள் கௌரவத்தை விட பொருள் வெகுமதிகளுக்கு முன்னுரிமை அளித்தனர். அதன்படி அவர்கள் அடிக்கடி ஆபத்தான போர்க்களங்களுக்குச் சென்றனர். இது சம்பந்தமாக கேப்டன் ஜீவிதன் யோசித்தார். போர்க்களத்தில் தங்கள் உயிரைப் பணயம் வைத்த கூலிப்படையினர் மிகவும் உன்னதமானவர்கள். எனவே அண்டர்கள் செய்வதை, குறிப்பாக நிலவரை வெற்றிகளை அவர்களால் செய்ய முடியாததற்கு எந்த காரணமும் இல்லை. மேலும் சமீப காலமாக ராஜ்யங்களுக்கு இடையேயான போர்கள் குறைவாகவே இருந்தன. எப்போதாவது பேரரசுகள் அல்லது ராஜ்யங்களுக்குள் சிறிய பிராந்திய தகராறுகள் இருந்தன, ஆனால் அது மட்டும் அதிக பணத்தை கொண்டு வரவில்லை. எனவே அட்வெஞ்சர்களைப் போல நிலவரைகளை வென்று பணம் சம்பாதிக்க ஜீவிதன் முடிவு செய்தார். அரக்கர்களின் சடலங்கள் பணத்தைக் கொண்டு வந்தன, மேலும் சிலர் நிலவரை வெற்றிகளின் போது பொக்கிஷங்களைப் பெற்றனர். எனவே ஜீவிதன் இந்த மலைத்தொடருக்கு வந்தார். நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நிலவரை மட்டுமே அருகில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். துல்லியமாகச் சொன்னால், கருட ராஜ்யத்தின் அண்டர்கள் சங்கத்துடன் ஒரு சரம் இணைக்கப்பட்டிருந்தது.
அவரைப் பொறுத்தவரை சமீபத்தில் வெள்ளி தரவரிசைக்கு மேம்படுத்தப்பட்ட நிலவரைகளைப் பற்றி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. அந்த ஒன்றைத் தவிர மீதமுள்ள நிலவரைகள் முக்கியமற்றதாக கருதப்பட்டன. நிச்சயமாக இந்தச் செயல்பாட்டின் போது அவர்களுக்கு கொஞ்சம் தங்கம் செலவாகும், ஆனால் அவர்கள் முக்கியமான தகவல்களைப் பெற்றனர். ஆர்டரில் நாங்கள் ஈடுபட்டுள்ளதால் அண்டர்கள் சங்கம் எங்களைப் பற்றி கவலைப்பட முடியாது. ஒரு நிலவரையை விரைவாக சோதனை செய்து அதை முடித்துவிடுவதற்காகவே அவர்கள் இங்கு வந்தார்கள். உங்கள் உபகரணங்களை எல்லோரும் சரிபாருங்கள். ஜீவிதன் தனது கூலிப்படை உறுப்பினர்களை நோக்கி கத்தினான். இனிமேல் அது ஒரு போர்க்களத்திலிருந்து வேறுபட்டதல்ல. எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன, அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மேலே ஏறுவதுதான். ஏதோ விசித்திரமாக இருக்கிறது. அவர் எவ்வளவு ஏறினார்? ரெட்ஃபாங் கூலிப்படை குழுவை வழிநடத்தும் ஜீவிதன் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தார். ஒரு நிலவரை கூட இல்லை. அண்டர்கள் சங்கத்தில் தங்க நாணயங்களை இரகசியமாக பயன்படுத்தி நிலவரை இருப்பிடங்கள் குறிக்கப்பட்ட வரைபடத்தை பெற்ற போதிலும் வரைபடத்தில் குறிக்கப்பட்ட இடங்களில் நிலவரை இல்லை. அந்த கெல் தேவடியா பசங்கவ் சொன்ன மாதிரி எதுவும் துல்லியமாக இல்லை. இப்போதுதான் கூட வரைபடத்தில் குறிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட நிலவரைகளை அவர் சரிபார்த்திருந்தார், ஆனால் அவற்றில் எதுவும் உண்மையில் இல்லை. அது எல்லாம் வீண். இருப்பினும் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர்கள் இவ்வளவு நிலவரைகளை வென்றிருக்க வாய்ப்பில்லை. அப்படி செய்திருந்தாலும் பல அண்டர்கள் குழுக்கள் இருந்திருக்க வேண்டும், ஆனால் இதுவரை அவர்கள் யாரையும் சந்தித்ததில்லை. கில்ட் உறுப்பினர்களால்தான் ஏமாற்றப்பட்டோம் என்ற உணர்வை ஜீவதனால் மறக்க முடியவில்லை. அந்த தேவடியா பசங்கவ் தங்கத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவரை ஏமாற்றினாரா? ஜீவதன் உடனடியாக இங்கிருந்து இறங்கி அண்டர்கள் சங்கத்திற்குச் செல்ல முடிவு செய்தார். ஏமாற்றப்பட்டதற்கு பணம் பெற வேண்டும். கூலிப்படையினர் தங்களை காட்டிக் கொடுத்த ஒருவருக்கு பழிவாங்குவதை விட அதிகமாக காட்டுவது ஒரு கொள்கையாக இருந்தது. தனது உறுப்பினர்களை ஒழுங்கமைத்து மலையிலிருந்து இறங்க தயாராகிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று கணகணவென்ற சப்தம். எங்கோ ஒரு விசித்திரமான சத்தம் எதிரொலித்தது. எல்லோரும் நிறுத்துங்கள். ஜீவிதன் தன் குரலை தாழ்த்திக் கையை உயர்த்தினான். மீண்டும் கணகணவென்ற சப்தம். அமைதியான சூழலில் சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது. கேப்டன். யாரோ ஒருவர் பயத்தில் கத்தினார்கள். ஜீவிதன் யாரோ சுட்டிக் காட்டிய திசையை பார்த்தபோது மீண்டும் மீண்டும் சத்தம் வந்து கொண்டே இருந்தது. அந்த பகுதியைச் சுற்றி ஏராளமான எலும்புக்கூடுகள் இருந்தன. எல்லோரும் போருக்கு தயாராகுங்கள். அதிர்ஷ்டவசமாக அது வெறும் எலும்புக்கூடுகள் போல் தோன்றியது. எலும்புக்கூடுகள் புதிய ஹண்டர்கள் கூட கையாளக்கூடிய அரக்கர்களாக அறியப்பட்டன. எனவே ஜீவிதன் தான் தோற்பேன் என்று நினைக்கவில்லை. அவரது தோழர்களில் ஒருவர் ஜீவதனின் கட்டளைப்படி கூச்சலிட்டு எலும்புக்கூடுகளை நோக்கி விரைந்தபோது போம். எலும்புக்கூட்டை நோக்கி விரைந்து ஒரு கூலிப்படை வெடித்து சிதறி உயிர் இழந்தது. இன்னொரு கணம் மௌனம் நிலவியது. எலும்புக்கூடுகள் வெடிக்கின்றனவா? அண்டர்கள் மற்றும் நிலவரைகளைப் பற்றி அறியாதவர்களுக்கு தற்போதைய நிலைமை புரிந்துகொள்ள முடியாததாக இருந்தது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த எலும்புக்கூடுகளை நெருங்கக்கூடாது என்பதுதான். குண்டுவெடிப்புகளில் சிக்கிக் கொள்ளக்கூடும் என்று பயந்து கூலிப்படையினர் நெருக்கமாக கூடினர். ஜீவிதன் வெட்கப்பட்டு முகத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். தப்பிக்கும் வழி எதுவும் இல்லை. எலும்புக்கூடுகள் அவர்களைச் சுற்றி ஒரு அணிவகுப்பு போல இருந்தன. இது என்ன? அவர் எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு நகரும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை. இந்த நேரத்தில் ஒரே அதிர்ஷ்டமான விஷயம், அவர் நினைத்தது போலவே திடீரென்று இன்னொரு சத்தம் எதிரொலித்தது. லார்ட் ரிச், நீங்க உண்மையிலேயே ஒரு போர் வீரன். போதை. நமக்காக இப்படி இரையை தியாகம் பண்றீங்க. ஜீவிதனின் கண்களில் ஓர்க்ஸின் உருவங்கள் தோன்றத் தொடங்கின. இது என்ன? ஓர்க்ஸ் மற்றும் எலும்புக்கூடுகள். அது முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத கலவையாக இருந்தது. மேலும் ஓர்க்ஸ் நுழைவதற்கான சுற்றுவட்டாரத்தை பராமரித்தாலும் எலும்புக்கூடுகள் வழிவிட்டுக் கொண்டிருந்தன. என் முழு பலத்தை எதிரிகளிடம் காட்டுவேன். மார்க் பதவி வழங்கப்பட்ட ஓர்க் பழங்குடி தலைவரான ஸ்குவால்
அவன் தன் ஆயுதத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி கத்தினான். ஸ்குவாலை அப்படி பார்த்ததும் லிச் தலையசைத்தான். பின்னர் அவர் ஒரு துண்டு காகிதத்தையும் ஒரு இறகு குயிலையும் எடுத்தார். அருகிலுள்ள ஒரு எலும்புக்கூடு ஒரு மை பாட்டிலை உயர்த்தி பிடித்திருந்தது. அது பதிவு செய்வதற்கான ஒரு கருவியாக இருந்தது. அந்த லிச் நினைவு கூர்ந்தார். எஜமானரின் சார்பாக நிலவரையை நிர்வகித்த எடிசா ராஜதந்திரத்தை பராமரித்து ஒரு நிலவரை சுற்றுப்பயணத்தின் போது அனைத்து நபர்களையும் மதிப்பீடு செய்வதற்கான விதிமுறைகளை நிறுவினார், அதில் ஒன்றைக்கூட தவறவிடாமல். நிலவரை சுற்றுப்பயணத்தின் போது அனைவருக்கும் அனைத்து மதிப்பீடுகளையும் முழுமையாக பதிவு செய்யுங்கள். இது எதிர்கால பணியாளர் மதிப்பீடுகளுக்கு பயன்படுத்தப்படும். லிச் தயவு செய்து. அந்த லிச் எடிசாவின் கட்டளையை பின்பற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதுதான் பாதுகாவலர் லிச்சின் கடமை. அத்தியாயம் 37. குரோனஸின் உண்மையான திட்டங்கள் என்ன? ஒரு ஆழமான மற்றும் இரகசியமான இடம். அங்கே ஒரு இருண்ட மற்றும் குளிரான சூழல் நீடித்தது. சுற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்திகள் இருளை லேசாகத் தள்ளி சுவர்களில் நிழல்களைப் போட்டன. மேலும் நிழல்கள் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருந்தன. தொடங்க வேண்டிய நேரம் இது. அது வேறு யாருமல்ல, எடிசாதான். எஜமானரின் விருப்பத்தை உண்மையாக பரப்ப வேண்டிய நேரம் இது. சமீபத்தில் மாஸ்டர் நிலவரைக்குள் அமைப்பை மறுசீரமைத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி வழங்கப்பட்டது, அது எஜமானருக்கு வேலை செய்வதற்கான சூழலை உருவாக்கியது. இருப்பினும் மறுசீரமைப்பு செயல்பாட்டு செயல்திறனுக்காக மட்டும் அல்ல. தெளிவாக, எஜமானர் எங்களை சோதித்துக் கொண்டிருந்தார். தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதும் எதிர்கால இலக்குகளுக்கு தயாராவதும் இதன் பொருள். மாஸ்டர் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பெரிய உலகத்தை கற்பனை செய்கிறார். எஜமானரின் அரவணைப்பில் வேறு எத்தனை நிலவரைகள் நுழைந்தாலும் அவை அளவில் மிகவும் அற்பமானவை. அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்தால் அவர் இங்கே திருப்தி அடைய மாட்டார். மதிப்பிற்குரிய மாஸ்டர் சந்தேகத்திற்கு இடமின்றி நீண்ட காலமாக இத்தகைய மகத்தான திட்டங்களைக் கொண்டிருக்கிறார். இங்கே எடிசா எஜமானரின் வழிகாட்டுதலை பின்பற்ற சிரமப்படுகிறாள். தற்போதைய நிறுவன மறுசீரமைப்பு எதிர்கால திட்டங்களின் ஒரு பகுதி மட்டுமல்ல. இறுதியில் தற்போதைய நோக்கம் எஜமானரின் அதிகாரத்தை நிறுவுவதற்கும் ஒரு தேசத்தை நிறுவுவதற்கும் தேவையான குறைந்தபட்ச நடவடிக்கைகளை தயாரிப்பதாகும். ஆஹா, இது உற்சாகமாக இருக்கிறது, மாஸ்டர். அனைவரும் குருவின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார்கள். எடிசா உண்மையிலேயே மகிழ்ச்சியடைந்தாள், சிரித்தாள். பின்னர் அவள் விரைவாக தன் முகபாவனையை கட்டுப்படுத்தினாள். இதுவும் ஒரு சோதனைதான். மகிழ்ச்சியடைய இன்னும் சீக்கிரம் ஆகவில்லை. பரந்த கட்டமைப்பை மாஸ்டர் அமைத்தார். லிச் நிலவரையையும் அருகிலுள்ள காட்டையும் ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் டெத் நைட் ஒரு நைட் தளபதியின் பாத்திரத்தில் நிலவரையை காப்பதில் கவனம் செலுத்தினார். மேலும் அவளுக்கு பல பணிகள் ஒதுக்கப்பட்டன. பொது மேலாளராக அவர் ராஜதந்திரத்தை கையாண்டார் மற்றும் ஒழுக்கத்தை சரிசெய்தார். இதிலிருந்தே எடிசா தன்னை எஜமானர் எவ்வளவு உயர்வாக மதித்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இது அவள் அதிக வெற்றியை பெறுவதற்கான அறிகுறியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அவள் யோசித்தாள். மாஸ்டர் மேடை அமைக்கும்போது அவளே விவரங்களை நிரப்ப வேண்டியிருந்தது. மலைத்தொடரை கைப்பற்றுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம். அதற்கு தகவல் மிக முக்கியமானது. தற்போது மலைத்தொடரின் நிலவரைகளின் ஒரு பகுதி மட்டுமே இணைக்கப்பட்டது. இப்போது மனித உலகிற்குள் முழுவீச்சு மற்றும் அதற்கு அப்பாலும் கூட தகவல் தேவைப்பட்டது. தகவல்களை கையாள ஒரு துறை அவசியம். இருப்பினும் எஜமானருடன் பிணைக்கப்பட்டவர்களுக்கு இயக்கத்திற்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. இறுதியில் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படும், ஆனால் இப்போது அது நடைமுறைக்கு மாறானது. இருப்பினும் தீர்வு இல்லை என்று அர்த்தமல்ல. ஒரு நல்ல மாற்று இருந்தது. சமீபத்தில் மாஸ்டரின் கீழ் கொண்டுவரப்பட்டவற்றை பயன்படுத்துதல். ஆரம்பத்திலிருந்தே எஜமானரின் கீழ் இருந்தவர்களைப் போலல்லாமல் அவர்களுக்கு இயக்கத்திற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நிச்சயமாக அவர்கள் ஆன்மாக்கள் நிலவரையில் கட்டப்பட்டிருந்த உயிரினங்கள். ஆனாலும் அவர்களின் கட்டுப்பாடற்ற இயக்கத்தை பயன்படுத்தி தேவையான தகவல்களில் சில இடைவெளிகளை அவளால் நிரப்ப முடியும்.
அவர்களுடைய திறமைகள் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அதை அவள் நன்றாக கையாள்வாள். தயவு செய்து எங்களை கவனியுங்கள், மாஸ்டர். இறுக்கமான முஷ்டியுடன் ஏடிசா தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். இனிமேல் அவளுடைய நேரம் வந்துவிட்டது. ஹா ஹா. ஜீவிதன் தற்போது மரணத்தின் சுவையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அடடா! அவன் எதிர்பார்த்ததை விட ஓர்க்கின் வலிமை மிகவும் வலிமையானது. அவர் யாராக இருந்தாலும் சரி. ரெட்ஃபாங் கூலிப்படை குழுவை வழிநடத்தி அவர் பல போர்க்களங்களை கடந்து வந்திருந்தார். இரத்தமும் விரக்தியும் நிறைந்த போர்க்களங்களில் உயிர் பிழைத்த ஒரு கூலிப்படை. ஆனால் இப்போது அவனால் ஒரு ஓர் கூட பிடிக்க முடியவில்லை, அதற்கு பதிலாக பின்னுக்கு தள்ளப்பட்டான். வலிமையில் உள்ள வேறுபாடு இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? அதிர்ஷ்டவசமாக சுற்றியுள்ள எலும்புக்கூடுகள் அசையாமல் இருந்தன. நிச்சயமாக ஒரு சில உறுப்பினர்கள் எலும்புக்கூடுகளை உடைக்க முயன்றனர், ஆனால் அவர்கள் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் எலும்புக்கூடுகளை உடைக்க முயன்றபோது வெடித்து அவர்களின் உயிரைப் பறித்தனர். முதலில் அது குழப்பமாக இருந்தது, ஆனால் விரைவில் அவனுக்கு காரணம் புரிந்தது. அது வேறு யாருமல்ல, லிச்சின் இருப்புதான். அவர் அசுரர்களைப் பற்றி எவ்வளவு அறியாதவராக இருந்தாலும் அவருக்கு எல்லாம் தெரியாது. உண்மையில் இந்த பேச்சுத் திறமையுள்ள அரக்கனைப் பற்றி அவருக்கு நிறைய தெரியும். ஜீவிதனுக்கு அது வேறு யாருமல்ல, லித்தான். சமாளிக்க கடினமாக இருப்பதற்காக அறியப்பட்ட அசுரர்களில் லிச்சும் ஒருவர். இது எல்லாம் அவரது திறமையைப் பற்றியது, அவரைச் சுற்றியுள்ள எலும்புக்கூடுகளை வெடிக்கச் செய்ததாக கூறப்படும் ஒன்று. அது உண்மைதான். இப்போது இருப்பது போல ஏராளமான எலும்புக்கூடுகள் இருப்பதால் லிச்சை விட சவாலான எதிரி இருக்க முடியாது. மிகவும் தாமதமாகிவிட்டாலும் ஜீவிதன் தன்னை பற்றிய தகவல்களை தெளிவற்ற முறையில் நினைவு கூர்ந்தார். நிச்சயமாக இந்த நபர் லிச் எலும்புக்கூடுகளை வெடிக்கச் செய்வதைத் தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர் அமைதியாக இந்த பக்கத்தை கவனித்துக் கொண்டு ஏதோ எழுதிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. அது அவமானகரமானதாக இருந்தது. யோசித்து பாருங்கள், அவர் எதிர்கொண்டிருந்த ஓர் கூட முழுமையாக செயல்படுவதாக தெரியவில்லை. அட! ஒரு அசுரனால் தள்ளப்படுவதை அவனால் நம்பவே முடியவில்லை. கோபத்தில் அவன் தன் ஆயுதத்தை தொடர்ந்து வீசினான், ஆனால் ஓர்க்கின் ஆயுதத்தால் தடுக்கப்பட்டான். ஜீவிதனுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. ஒரு ஹாண்டர்களைப் போல நிலவரைகள் மற்றும் அரக்கர்களைப் பற்றிய அறிவு அவருக்கு இருந்திருந்தால் தனக்கு முன்னால் இருக்கும் ஓர்க் ஒரு சாதாரண அரக்கன் அல்ல என்பதை அவர் உணர்ந்திருக்கலாம். ஆனால் ஜீவிதன் இதுவரை போர்க்களங்களில் அதே மக்களை மட்டுமே எதிர்கொண்டார். இது அரக்கர்களுடனான அவரது முதல் உண்மையான மோதல், எனவே அவருக்கு அந்த உண்மை தெரியாது. இதனால் அவர் தனது சொந்த திறமையை குறை கூறி இன்னும் கடினமாக முயற்சித்தார். முரண்பாடாக அதுதான் அவர் செய்யக்கூடிய மிக மோசமான தேர்வாக இருந்தது. அவரது இடைவிடாத தாக்குதலில் அவர் தனது நிலைப்பாட்டில் திறப்புகளை காட்டத் தொடங்கினார். ஜீவதனின் அனைத்து தாக்குதல்களையும் சிரமமின்றி தடுத்த ஓர் போர்வீரன் ஸ்குவால் இதை அறிந்திருந்தார். ஜீவதனின் தோரணையில் எந்த ஒரு சிறிய திறப்பிலும் ஸ்குவால் விரைவாக தனது வாளை பயன்படுத்தினார், ஆழமற்ற காயங்களை ஏற்படுத்தினார். அவன் சும்மா விளையாடிக் கொண்டிருப்பது போல் இருந்தது. டஸ்! ஸ்குவால் லேசாக நாக்கை அழுத்தினான். நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒரு தகுதியான போர்வீரன் தோன்றியிருப்பதாக அவன் நினைத்தான், ஆனால் அவனுக்கு முன்னால் இருந்த மனிதனுக்கு அந்த திறன் இல்லை. அவர் தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவராகவும் இருந்தார். போர்களில் மிக முக்கியமான விஷயம் எதிராளியை அமைதியாக கவனிப்பதுதான், ஆனால் அவருக்கு முன்னால் இருந்த மனிதர் தனது ஆயுதத்தை அவசரமாக வீசிக்கொண்டிருந்தான். நிச்சயமாக ஸ்குவால் ஏன் என்று புரிந்து கொண்டார். அவர்களைச் சுற்றி எலும்புக்கூடுகள் இருந்ததாலும் தப்பி ஓட வாய்ப்பில்லாததாலும் உள்ளே நுழைய முயன்ற துணை அதிகாரிகள் ஏற்கனவே இறந்துவிட்டனர். ஸ்குவால் சாதாரணமாக ஜீவிதனின் ஆயுதத்தை திருப்பிவிட்டு பக்கவாட்டில் பார்த்தான். அவர் லிச்சை பார்த்தார். லிச் தனது சொந்தப் போரையே கவனித்துக் கொண்டு காகிதத்தில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார். அது எப்படி? ஸ்விக்! சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் தனது பெரிய போரை பற்றி எஜமானரிடம் தெரிவிக்க முயன்றார்.
ஸ்குவால் நம்பிக்கையுடன் ஜீவிதன் மீது அழுத்தத்தை அதிகரித்தார். அவர் போதுமான அளவு காட்டியிருந்தார். இந்த சலிப்பான போரை முடிவுக்கு கொண்டுவர அவர் திட்டமிட்டதால் அவர் தீவிரத்தை அதிகரித்தார். அந்தக் காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த லிச் தலையசைத்தார். பின்னர் அவர் காகிதத்தில் எழுதத் தொடங்கினார். போரின் போது கவனத்தை திசை திருப்புதல், இதற்கான ஒரு பாயிண்டை குறைத்தால். லிச் ஒரு நடைமுறை ஆய்வாளராக இருந்தார். அதே நேரத்தில் அவர் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த டெத் நைட்டை பார்த்தார். டெத் நைட்டை பார்த்து லிச் தலையசைத்தார். சிறைச்சாலை பாதுகாப்பை புறக்கணித்தல், கடமையில் அலட்சியம் மற்றும் பதவியை விட்டு வெளியேறுதல் இதற்கான விலக்கு. லிச் உண்மையிலேயே ஒரு நடைமுறை ஆய்வாளராக இருந்தார். தூரத்தில் ஒருவர் தற்போதைய சூழ்நிலையை கவனித்துக் கொண்டிருந்தார். அது குரோனஸ், டெமான் மெர்ச்சன்ட் இன்டர்னல் தணிக்கை குழுவின் மேலாளர். அவர் ஒரு தொலைநோக்கியை பயன்படுத்தி தற்போதைய சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வந்தார். அவன் பார்த்ததைக் கண்டு அவனுடைய தவளை போன்ற முகம் நடுங்கியது. பைத்தியம்! அவர் கவனக்குறைவாக சபித்தார். அவர் கண்டது என்னவென்றால், தற்போது மனிதர்களை அசுரர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை. ஆனால் அது அவ்வளவு எளிமையாக இருக்கவில்லை. லீச்சும் டெத்னேட்டும் கூட இருக்காங்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிலவரையின் உரிமையாளராக இருந்தாலும் கூட, அவர்கள் சந்தேகிக்க முடியாத சக்திகளாக இருந்தனர். குறைந்தபட்சம் 3- நட்சத்திர சக்தியைக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று கூட நம்பினர். ஆனால் அத்தகைய அதிகாரத்தை அவ்வளவு அலட்சியமாக கையாள்வதுதான் அவரை ஆச்சரியப்படுத்தியது. முதலாளியை எதிர்கொண்ட பிறகு குரோனஸ் வியர்த்துவிட்டார். அருகிலுள்ள பெரும்பாலான நிலவரை உரிமையாளர்கள் பெரும்பாலும் 1 அல்லது 2 நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்களாக இருந்தனர். அவற்றில் 3- நட்சத்திர ஓர்ஸ்கள் கூட அதிகபட்சம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். எனவே டெத் நைட் மற்றும் லிச் எந்த நிலவரையைச் சேர்ந்தவர்களா என்பது பற்றி அவர் அதிகம் யோசிக்கவில்லை. அவர்கள் தங்கள் பலத்தை மறைத்து வைத்திருந்தார்களா? குரோனஸ் முதல் முறை நிலவரைக்குச் சென்றபோது இந்த அளவிலான சக்தியை அவர் உணரவில்லை. சிறப்பாகச் சொன்னால், எலும்புக்கூடு மாவீரர்கள் மட்டுமே இருந்தனர். புரோனோஸின் முழு உடலும் பயத்தில் நடுங்கியது. இந்த அளவிலான சக்தி இருந்தது என்பது உள்தணிக்கைக் குழுவிற்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை, பொறுப்பான வணிகருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் உள்தணிக்கைக்கு தெரியாததால் அவர்கள் வேண்டுமென்றே அதை புகாரளிக்கவில்லை. அவள் ஒரு பயங்கரமானவள். பொறுப்பான வியாபாரியை கூட வறுத்தெடுக்கத் தொடங்கினான். எல்லாவற்றிற்கும் மேலாக, அவர்கள் தங்கள் முழு சக்தியையும் வெளிப்படுத்தாததுதான் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது என்ன செய்வது? குரோனஸ் ஒரு கணம் யோசித்தார். அவருக்கு பின்னால் 4 நிழல்கள். அவர்கள் உள்தணிக்கையால் அவருக்கு இணைக்கப்பட்ட அரக்கர்கள். அவை தூய நிழல்களாக இருந்ததால் அவற்றுக்கு சரியான வடிவம் இல்லை. இருளும் நிழலும் இருக்கும் வரை எங்கும் செல்லக்கூடிய உயிரினங்களாக தகவல் சேகரிப்பு மற்றும் படுகொலை செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர். எனவே அவர்கள் எந்த அடையாளமும் இல்லாத, பெயரும் இல்லாத, வெறுமனே அடையாளம் தெரியாத உயிரினங்களான அரக்கர்களாக இருந்தனர். உள்தணிக்கை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதற்கான காரணம் வெளிப்படையானது. தற்போதைய சூழ்நிலையை தீர்க்க. சுருக்கமாகச் சொன்னால், செல்வாக்கு மேலும் விரிவடைவதற்கு முன்பு நாசவேலை செய்வதையே இது குறிக்கிறது. ஆனால் அந்தக் காட்சியை பாருங்கள். டெத் நைட்டையும் லிச்சையும் பார்க்க முடியவில்லையா? தெளிவாக, அவர்கள் அதிக சக்தியை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சரியான யோசனைதான். அவர் அவசரமாக தயாரித்த அறிக்கை எவ்வளவு சிதைந்து போனது? இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் குரோனஸ் உள் தணிக்கையிலிருந்து வெளியேற்றப்படுவார். பிரச்சனை என்னவென்றால், உடனடியாக ஒரு தீர்வு நினைவுக்கு வரவில்லை. தகவல் சேகரிப்பு மற்றும் படுகொலைகளில் நிபுணத்துவம் பெற்ற நிழல்கள் எத்தனை இருந்தாலும், டெத் நைட்டை மட்டுமல்ல, லிச்சை கூட கையாள்வது கடினமாக இருக்கும். எதிராளி ஓரளவுக்கு வலிமையானவராக இருக்க வேண்டும். இது தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் நடத்தை. அந்த பீச். குரோனஸ் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஓடிப்போக வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் நிறைந்திருந்தது. ஆனால் தனக்குப் பின்னால் இருக்கும் நிழல்களைப் பற்றி அவன் கவலைப்பட்டான். அவர் தனது பணியை கைவிட்டு வெளியேறினால், அவர்கள் முதலில் அவரை குறிவைப்பார்கள்.
குரோனோஸின் எண்ணங்கள் நீடிப்பதற்குள். யோசிச்சு பாருங்க. திடீரென்று அவன் மனதில் ஒரு நல்ல யோசனை தோன்றியது. அந்த எண்ணம் வந்தவுடன் புரோனஸ் தன் உடலை தனக்குப் பின்னால் இருந்த நிழல்களை நோக்கி திருப்பினான். ஒரு எதிரியை அழிக்க நீங்கள் அவர்களின் அணிகளுக்குள் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படி ஒரு பழமொழி இருந்ததா என்று அவருக்கு தெரியாது. குரோனஸ் தன் நினைவுக்கு வரும்போது முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். உள்தணிக்கையின் பிரதிநிதிகளாக நாங்கள் எதிரி நிலவரைக்குள் நுழைவோம். குரோனஸ் திட்டத்தை அருகில் இருந்த நிழல்களுக்கு விளக்கத் தொடங்கினார். நாம் நிலவரைக்குள் நுழைந்தால் நிச்சயமாக அவரது உள் எண்ணங்கள் அவர் சொன்னதிலிருந்து வேறுபட்டவை. சரணடைவோம். இது தற்கொலைக்கு சமம். அவரை கைவிட்ட உள்தணிக்கை இப்போது அவரது மனதில் இல்லை. அவருக்கு உணர்திறன் இல்லாவிட்டாலும் சூழல் மாறிக்கொண்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவருக்கு வேறு வழி இருந்தது. உடனடி பிரச்சினை நிழல்களிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்வதாகும். ஆமாம், நான் நிலவரைக்குள் நுழைய முடிந்தால். குரோனஸ் எடிசாவை நினைத்துப் பார்த்தான். அவளுடைய திறன்களை கருத்தில் கொண்டு அவளால் அரக்க நிழல்களை நன்றாக கையாள முடியும், உயிர் வாழவும் முடியும் என்று அவன் நம்பினான். அவன் அவள் சிறைச்சாலைக்கு விரைந்து சென்று கெஞ்சி சாஷ்டாங்கமாக வணங்கினால் குறைந்தபட்சம் அவன் தன் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம். தயவு செய்து. இரக்கமற்ற உலகில் சில நேரங்களில் ஒருவர் விரைவான புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார். மறுபுறத்தில் டிங் டிங் மீண்டும் ஒருமுறை நேற்று போலவே ஸ்மார்ட் போன் ஒலித்தது. படிக்காமலேயே கூட உள்ளடக்கத்தை யூகிக்க முடிந்தது. எடிசா அதை தானே சமாளிப்பாள். இதை சீக்கிரம் முடிப்போம். இப்போது செய்ய வேண்டிய வேலை இருந்தது. எனக்கு அருகில் டைகர் என்ற எலும்புக்கூடு உள்ளது. இந்த நபரை அதிகாரப்பூர்வமாகப் பெற நான் விழிப்புணர்வு மையத்தில் புகார் அளிக்க வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய அறிக்கை அல்ல. சம்மனர்கள் அல்லது ஆவி அழைப்பாளர்கள் போன்ற சம்மன்கள் தொடர்பான திறன்களை நான் பெற்றுள்ளேன் என்று கூறும் ஒரு அறிவிப்பு மட்டுமே. இது வேட்டைக்காரர்களிடையே குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டமாகும். மேலும் அதை புகாரளிக்காமல் இருப்பது இப்போது இருப்பது போல் எலும்புக்கூட்டை எடுத்துச் செல்வது சட்டவிரோதமானது என்பதாகும். நாம் பதிவு செய்து முடித்துவிடலாம். நான் அநேகமாக ஒரு நெக்ரோமேன்சராக பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு அவமானம். இந்த எலும்புக்கூடு சக்தி வாய்ந்தவராக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு வெறும் 1- நட்சத்திர எலும்புக்கூடு சிப்பாய் மட்டும்தான். உள்ளூர் தரத்தின்படி இது தர வேட்டைக்காரர்களால் கூட வேட்டையாடப்படும் அளவுக்கு பலவீனமானது. சரி, இது பல வழிகளில் வசதியானது. குறைந்தபட்சம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் இந்த ஆள் கவனித்துக் கொள்கிறார். எப்படி இருந்தாலும் இந்த ஆள் முக்கிய நிகழ்வு அல்ல. டிமன் வாளை பெறும் நாள் விரைவில் நெருங்கி வருகிறது. எடிசாவல் பலியாக கொடுக்கப்பட்டு அந்த அரக்கன் வாழ்தான் உண்மையான ஒப்பந்தம். அத்தியாயம் 38 எடிசாவின் தீர்ப்பு. ஜீவிதன் மண்டியிட்டார். ரெட்ஃபாங் கூலிப்படை குழுவின் தலைவராக அவரது தற்போதைய தோற்றம் ஒருவர் எதிர்பார்ப்பதை விட மிகவும் தொலைவில் இருந்தது. அவன் கண்கள் வீங்கி காயப்பட்டு மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவருடைய முன்பற்கள் ஏற்கனவே உடைந்து போய்விட்டன. வாயிலிருந்து எச்சில் சொட்டியது. அவனை இப்படிப்பட்ட நிலையில் பார்த்ததும் எடிசா திருப்தியுடன் சிரித்தாள். அது ஜீவிதன் பரிதாபமாக தெரிந்ததால் அல்ல, ஆனால் அவனை பிடித்தது அவளுக்கு மகிழ்ச்சி அளித்ததால். சரி, ஒவ்வொருவரும் அவரவர் பதவிகளுக்கு ஏற்ப தங்கள் கடமைகளைச் செய்தார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பதவிகளுக்கு ஏற்ற பணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் அனைவரும் வியக்கத்தக்க வகையில் செயல்பட்டனர். அதை அவள் பாராட்ட விரும்பினாள். முதலில் மார்க் பதவிக்கு பொறுப்பான ஸ்குவால் இருந்தார். ஒரு நிலவரையின் எஜமானராகவும் ஓர் பழங்குடியினரின் தலைவராகவும் அவர் எதிரிகளை அற்புதமாக அடக்கியிருந்தார். அவர் தனது கடமைகளை உண்மையாக நிறைவேற்றியதற்காக மதிப்பீடு செய்யப்பட்டார். அடுத்து காவலர் லிச் இருந்தார். அவர் நிச்சயமாக ஒரு ஆய்வாளர் பதவிக்கு ஏற்ற கடமைகளை செய்திருப்பார். அவர் முதலில் எதிரிகளை கண்டுபிடித்து ஸ்குவாலால் அடக்கப்பட்டவர்களை இங்கே அழைத்துச் சென்றார்.
அது மட்டுமல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப மற்றவர்களின் மதிப்பீடுகளை பதிவு செய்வதிலும் அவர் உன்னிப்பாக காட்டினார். ஏடிசா இடைநிறுத்தப்பட்டு லிச்சின் குறிப்புகளை படித்துக் கொண்டிருந்தபோது யோசித்தாள். பின்னர் முடிவுகள் நன்றாக இருந்ததால் எந்த விலக்குகளும் இருக்காது என்று அவர் கூறினார். அந்த வார்த்தைகளுக்கு டெத் நைட் எதிர்வினையாற்றினார். லிச்சின் குறிப்புகள் அது பணியில் அலட்சியம் மற்றும் நிலவரையில் அங்கீகரிக்கப்படாத வருகை ஆகியவற்றை விவரித்தது. இதற்காக ஏடிசா டெத் நைட்டை கண்டித்திருந்தார். விலக்குகள் இல்லாதது டெத் நைட்டை மகிழ்வித்தது. இந்த இணக்கமான சூழ்நிலையில் ஒரு பூதப் பழங்குடி தோன்றியது. அவர்கள் எடிசாவின் முன் நின்று லேசான ஆயுதங்களுடன் அணிவகுப்புடன் வரிசையாக நின்றனர். கோப்லின் குழுவை வழிநடத்தும் ஹாப்கோப்லின் எடிசாவை வரவேற்றார். மேலாளர், எல்லாம் தயாராக உள்ளது. அவை எடிசா சமீபத்தில் நிறுவிய அலகு. அது தங்கள் எதிரிகளை உளவு பார்க்கும் பிரிவாக இருந்தது. அந்த மாபெரும் வீரர் மேடை அமைத்திருந்தார். விவரங்களை நிரப்புவது எடிசாவின் பங்கு. பூதங்களால் ஆன இந்த உளவு பிரிவில் தொடங்கி லிஜ்ரோந்து பணிகளை மேற்கொண்டாலும் அவர்கள் தூய உளவு பார்ப்பதை விட மற்றவர்களை கண்காணிப்பதில் அதிக கவனம் செலுத்தினர். அப்படி தெரியவில்லை என்றாலும் பாதுகாப்பு இடைவெளிகளை கருத்தில் கொண்டு எடிசா ஒரு தனி உளவு பிரிவை அமைத்திருந்தார். அது கடினமாக இல்லை. அவள் பூதங்களுக்கு இலகுரக உபகரணங்களை பொருத்தினாள். இதனால் அவை எந்த தடையும் இல்லாமல் நிலவரையைச் சுற்றித் தேட அனுமதித்தாள். சிறிய உயரம் காரணமாக சுறுசுறுப்பான பூதங்கள் காட்டின் நிறங்களுக்கு பொருந்தக்கூடிய தோல் உருமறைப்பை கொண்டிருந்தன. சுழற்சி சாரணர் பணிக்கு அவர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இருந்தது. ஆனால் அது வெறும் பூதங்களை ஒழுங்கமைப்பது பற்றியது மட்டுமல்ல. முறையான அமைப்பு அவசியம். எனவே அவர் உளவு பிரிவை 3 குழுக்களாக பிரித்து ஷிப்ட் வேலைகளைச் செய்தார். ஒவ்வொரு அணியும் 3- நட்சத்திர ஹாப்கோப்லினால் வழிநடத்தப்பட்டது. கடைசியாக முழு பூத உளவு பிரிவையும் மேற்பார்வையிட ஒரு பூத பிரபுவை அவள் நியமித்தாள். அது ஒரு வெளிப்படையான தீர்வாக தோன்றியது. இப்போது உருவாக்கப்பட்ட பிறகு உளவு பார்க்கச் செல்லும் முதல் குழு தோன்றியது. முதல் உளவு பணிக்கு தயாராக இருந்த முன்னணி ஹாப்கோப்லினை நோக்கி ஏடிசா பேசினார். இனிமேல் பூத பிரபுவிடம் மட்டும் புகாரளித்து உங்கள் பணிகளைச் செய்யுங்கள். எடிசாவின் வார்த்தைகளின் பேரில் ஹாப்கோப்லின் மீண்டும் வணக்கம் செலுத்தி நிலவரைக்குச் சென்றது. உளவு பிரிவின் அதிகாரப்பூர்வ பணிகள் தொடங்கிவிட்டன. நிலவரைக்கு அருகில் உளவு பார்த்தல் தீர்க்கப்பட்டதால் இனி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏடிசாவை பொறுத்தவரை தன் எஜமானரின் இலக்குகளை அடைய எதுவும் நியாயமான விளையாட்டாக இருந்தது. உளவு பிரிவு நிலவரையை விட்டு வெளியேறும்போது லிச் அவர்களை பின்தொடர்ந்தாலும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. லிச் நன்றாக இருந்தார். மேலும் முக்கியமாக எடிசாவுக்கு வேறு சில வேலைகள் இருந்தன. இப்போது தீர்ப்புக்கான நேரம் வந்துவிட்டது. அவள் முன்னால் ஊடுருவியவர்களுக்கு எதிரான தீர்ப்புக்கான நேரம் இது. இந்த நீதியான தீர்ப்பை வழங்கியவர் வேறு யாருமல்ல, எடிசாதான். மதிப்பிற்குரிய எஜமானரால் மேலாளராக நியமிக்கப்பட்ட அவர் ராஜதந்திர பொறுப்பில் இருந்தார். நிலவரைக்குள் ஒழுங்கை நிலைநாட்டினார். இப்போது இறுதித் தீர்ப்பை வழங்குவார். எடிசா தரையில் கிடந்தவர்களை ஒவ்வொன்றாக பார்த்தாள். ஒரு சக்தி வாய்ந்தவர்களின் எல்லைக்குள் ஊடுருவ நினைத்தபோது நீங்கள் அனைவரும் இறந்துவிட்டீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு தருகிறேன். என்ன எங்களுக்கு வாய்ப்பா? அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ஏக்கத்துடன் பார்த்தவர்கள் தலையை உயர்த்தினர். இங்கு பிடிபட்டதிலிருந்து அவர்கள் தாங்கள் முடிந்துவிட்டதாக கருதினர். அவர்கள் உடனடியாக இறந்து விடுவார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவளுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையை அளித்தன. எதிராளி நிச்சயமாக நிலவரையின் உரிமையாளர்தான். இல்லை, மதிப்புமிக்கவரைப் பற்றி முன்னர் குறிப்பிட்டதை கருத்தில் கொண்டு உரிமையாளராக இல்லாவிட்டாலும் அவர்கள் தெளிவாக ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தனர். எனவே அவளுடைய வார்த்தைகளின்படி அவர்களின் நிலைமை மாறக்கூடும். அவள் சொன்னதைக் கேட்டதும் எல்லோரும் உள்ளுக்குள் நம்பிக்கையே அதிகரித்தது. உனக்கு மரணம் வரை தொழிலாளராக வேலை செய்ய தண்டனையை விதிப்பேன். ஊடுருவல்காரர்கள் மீது எடிசா தீர்ப்பு வழங்கினார். அனைவருக்கும் சாகும் வரை வேலை செய்யும் தண்டனை. நிச்சயமாக அவர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்படுவார்கள் என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஆனாலும் அவள் வார்த்தைகளைக் கேட்டு அனைவரும் நிம்மதிப் பெருமூச்சு விட்டனர்.
இப்போதைக்கு உயிர் வாழ்வதுதான் அவர்களுக்கு முக்கியம். உயிர் பிழைத்த பின்னரே எதிர்காலத்தை திட்டமிட முடியும். எப்படியிருந்தாலும் எல்லோரும் தப்பிக்க ஒரு வாய்ப்பை கண்டுபிடிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்றென்றும் வேலை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டாலும் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்த முடிந்தால் அவர்கள் தப்பி ஓடக்கூடிய அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்காது. சிலர் தாங்கள் ஆதரிக்க வேண்டிய குடும்பங்களைப் பற்றி நினைத்து நம்பிக்கையுடன் இருக்கத் தொடங்கினர். தீர்ப்பை வழங்கிய எடிசா டெட் நைட்டை பார்த்தாள். டெட் நைட் நிலவரையை காக்கும் நைட் தளபதியாக அவர்களின் தண்டனையை வழங்குகிறார். எடிசாவின் வார்த்தைகளுக்கு டெட் நைட் தலையசைத்தார். பின்னர் அவர் தனது இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை உருவினார். தெளிவான ஒலியுடன் வாள் உரையிலிருந்து அகற்றப்பட்டது. ஹவ்! அதைப் பார்த்து ஜீவிதன் ஒரு கணம் திகைத்துப் போனான். என் திடீரென்று ஒரு வாளை எடுக்க வேண்டும். ஆனால் அவன் எண்ணங்கள் அங்கேயே முடங்கிப் போயின. அடுத்த நிகழ்வுகள் ஒரு நொடியில் நடந்தேறின. டெட் வாளை உருவியவுடன் அவர் அதை ஜீவிதனின் இதயத்தை நோக்கி குத்தினார். ஜீவிதன் இதயம் வாளால் துளைக்கப்பட்டது. அச்சோ! ஜீவிதன் ஒரு சிறிய அலறலை விட்டுவிட்டு தனது விதியை சந்தித்தார். இதைக் கண்ட மற்றவர்கள் அதிர்ச்சியடைந்து திகைத்து கூச்சலிட்டனர். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்றார்கள். ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களின் அழகையைக் கேட்க யாரும் இல்லை. வெறும் அமைதியான அலறல்கள். எல்லோரும் அழுது கொண்டிருந்த போது மிகவும் மெல்லிய மாற்றம் தொடங்கியது. அச்சோ! எங்கிருந்தோ ஏதோ விசித்திரமான கொதிக்கும் சத்தம் கேட்டது. கூச்சலிட்டுக் கொண்டிருந்தவர்கள் இந்தச் சிறிய சத்தத்தைக் கேட்டு மௌனமானார்கள். அது என்ன சத்தம்? அது எங்கிருந்து வந்தது? விரைவில் அந்த ஒலி எங்கிருந்து வந்தது? என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இதயம் துளைக்கப்பட்டிருந்த ஜீவிதன் எழுந்திருக்கும்போது ஒரு விசித்திரமான சத்தத்தை எழுப்புவது போல் தோன்றியது. அதைப் பார்த்து அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஒரு காலத்தில் ஜீவிதனை தங்கள் தலைவராக மதித்தவர்கள் திகைத்துப் போனார்கள். அவர்களுக்குத் தெரிந்த ஜீவிதன் ஏற்கனவே இறந்து போய்விட்டது. ஜீவிதனின் உருவத்தில் ஒரு பேய் மட்டுமே இருந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு பேயாக மறுபிறவி எடுத்த ஜீவிதன். அது டெத் நைட்டின் சக்தியின் விளைவு. அவன் தோற்றத்தை பார்த்து எடிசா சிரித்தாள். இந்த முறை ஒரு சாதாரண பேய் வெளியே வந்தது. டெத் நைட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் போது ஒருவர் மீண்டும் ஒரு பேயாக பிறப்பார். உண்மையில் இதுவரை அசாதாரணமான சக்தி வாய்ந்த பேய்கள் தோன்றியிருந்தன. எனவே இந்த நிலைமை எதிர்பார்த்ததற்கு ஏற்ப இருந்தது. இந்த குறிப்பிட்ட பேய் மிகவும் சாதாரணமான 2- நட்சத்திர பேய். அவை ஆரம்பத்திலிருந்தே போருக்கு பயன்படுத்தப்படுவதற்காக அல்ல. அதனால் எடிசா திருப்தி அடைந்தாள். சரி, அவங்க வேலையில எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எடிசா மீதமுள்ளவர்களை பார்த்தாள். இப்போது நாம் இந்த தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும். பேய்கள் இறக்காமல் இருந்தன. இறக்காத நிலையில் அவர்களுக்கு இயல்பாகவே ஓய்வு தேவையில்லை. அவர்களுக்கு தூக்கமோ அல்லது உணவு உட்கொள்ளலோ கூட தேவையில்லை. அவர்கள் நீடித்து உழைக்கும் தன்மையை புறக்கணித்து வேலைக்கு மட்டுமே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள முடியும். மேலும் பேய்கள் எப்படியும் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும். தீவிர செலவு செயல்திறனுடன் ஆயுதம் ஏந்திய தொழிலாளர்கள் மற்றும் அடிமைகள். ஏடிசாவின் வார்த்தைகளில் உயிர் பிழைத்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். நாங்கள் இப்படி இறக்க விரும்பவில்லை. யாரோ கூச்சலிட்டு தப்பி ஓட முயன்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே நிலவரைக்குள் இருந்தனர். அவர்கள் எழுந்தவுடன் டெத் நைட் தனது வாளை சுழற்றினார். அவர்கள் இறந்தனர். பின்னர் ஜீவிதனைப் போலவே அவர்கள் சிறிது நேரத்திலேயே பேய்களாக மாறினர். இது சரியல்ல. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. தயவு செய்து நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். கருணை காட்டுங்கள். கூலிப்படையினரில் ஒருவர் கெஞ்சத் தொடங்கினார். இருப்பினும் அதுதான் அவர்களின் பிரச்சனை. அத்தகைய மனிதர்களைப் பற்றி கவலைப்பட எடிசாவுக்கு எந்த வேலையும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் தங்கள் குடும்பங்களைப் பற்றி அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தால் அவர்கள் முதலில் இங்கு வந்திருக்கக்கூடாது. நிலவரைகளை சமாளிப்பது எப்போதும் எந்த நேரத்திலும் மரணத்தை கருத்தில் கொள்வதை உள்ளடக்கியது. டெத் நைட்டின் வாள் மீண்டும் நகர்ந்தது. ஓ தெய்வமே, தயவு செய்து எனக்கு முக்தியை அருளுங்கள்.
அலறல்கள், மிகுந்த விரக்தி மற்றும் சோகத்திற்கு மத்தியில் ஒருவர் பிரார்த்தனை செய்தார். ஆனால் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய தெய்வம் இங்கே இல்லை. அதற்கு பதிலாக டெத் நைட் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த மனிதனை கிழித்து எறிந்தார். விளைவு வேறுபட்டது. மனிதன் விரக்தியிலிருந்தும் பலியிலிருந்தும் விடுதலையை காண முடியும். மேலும் ஒரு பேயாக மாறுவதன் மூலம் அவன் இரட்சிப்பைக் கண்டான். மரணத்துடன் தோன்றும் ஒரு புதிய வாழ்க்கையின் பிறப்பு. இந்த நிலவரை இரட்சிப்பின் காட்சியாக இருந்தது. டெத் நைட்டின் வாழ் அதன் இயக்கத்தை தொடர்ந்தது. அது ஒரு நடனம் போல இருந்தது. பேய்களாக மாறியபோது அனைவரும் கத்தினார்கள். எதிர்காலத்தில் நிலவரை நிர்வாகத்தில் அவர்கள் அனைத்து இழிவான வேலைகளையும் கையாள்வார்கள். இரண்டாவது மரணம் அவர்களை அணுகாவிட்டால் அவர்கள் எஜமானருக்கு நித்திய விசுவாசத்தை அர்ப்பணிப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் தங்கள் தவறுகளுக்கு பரிகாரம் செய்வார்கள். இதுவும் விதிதான். எல்லோரும் புதிதாக பிறந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்களின் தலைவராக இருந்த ஜீவிதனைப் போலவே அவர்களும் நிலவரையின் ஒரு பகுதியாக மாறினர். இந்த காட்சியை திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்த ஏடிசா மீண்டும் தலையை உயர்த்தினாள். இன்னொரு விருந்தாளிகள் வந்திருக்கிறாரா? யாரோ ஒருவர் நிலவரையின் எல்லைக்குள் நுழைந்திருந்தார். ஏடிசா ஏற்கனவே ஒரு குழுவின் ஆற்றலை உணர்ந்திருந்தாள். அவை வெகு தொலைவில் இருந்ததால் அவற்றை தனியாக விட்டுவிட்டாலும் அவை நேரடியாக தன் எஜமானரின் களத்திற்குள் நுழைந்தவுடன் அவளால் அவற்றை புறக்கணிக்க முடியவில்லை. அவர்களின் நோக்கத்தை பொறுத்து எடிசாவின் செயல்கள் மாறுபடும். இப்போது முடித்துவிட்டு விருந்தினரை வரவேற்க தயாராகுங்கள். தன்னை ஒரு பேய் வியாபாரியாக காட்டிக்கொண்டு குரோனஸ் மீண்டும் ஒருமுறை திரும்பி வந்தான். நிச்சயமாக அவர் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று கத்த விரும்பினார். ஆனால் அவருக்கு பின்னால் நிழல் அரக்கர்கள் இருப்பது அவரை தொந்தரவு செய்தது. அதனால் அவர் புதரில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். தான் ஒரு நல்லவன் போல் சங்கடமான சிரித்தார். இப்போதெல்லாம் நிலவரைக்கு வேறு எதுவும் தேவையில்லையா? இப்போதெல்லாம் வானிலை ரொம்ப அழகாயிருக்குல்ல? தற்போதைய வானிலை தொடர்பான எண்ணற்ற உரையாடல்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன. சுருக்கமாகச் சொன்னால் அர்த்தமற்ற உரையாடல்கள் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தன. நேரத்தை குறைக்க விரும்பிய எடிசா இறுதியாகப் பேசினாள். சரி, நாம் விஷயத்திற்கு வந்தால் நன்றாக இருக்கும். அர்த்தமற்ற பேச்சைத் தவிர்ப்போம். அவள் வார்த்தைகளை பார்த்து குரோனஸ் ஒரு கணம் யோசித்தான். பின்னர் அவன் பின்னால் ஒரு பார்வை பார்த்தான். நிழல்கள் அசையாமல் இருந்தன. இதுதான் வாய்ப்பு என்று நினைத்த குரோனஸ் எச்சிலை விழுங்கி விரைவில் செயல்பட முடிவு செய்தான். வேகமாக அவன் எடிசாவை நோக்கி ஓடி வந்து மண்டியிட்டான். தயவு செய்து என் உயிரை விட்டுவிடு. பேய் வியாபாரி என்னையும் இந்த நிலவரையையும் ஒழிக்க விரும்புகிறான். குரோனஸ் தனது குரலை உயர்த்தினார். பின்னர் அவர் திரும்பிப் பார்த்தார். இது விசித்திரமாக இருக்கிறது. அவரது தற்போதைய நடத்தை அவர் அரக்க வணிகருக்கு துரோகம் இழைத்து இந்த நிலவரையில் ஒட்டிக் கொண்டிருக்கும் ஒருவராக தெளிவாக காட்டியது. இருப்பினும் அவரது பயத்திற்கு மாறாக நிழல்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவை அசைவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டாமல் அப்படியே நின்றன. ஏதோ விசித்திரமாக இருந்தது. குரோனஸ் குழப்பத்தில் இருந்தபோது எடிசாவின் குரல் அவனை அடைந்தது. நீ எனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறாய். நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீ பாராட்டப்படுகிறாய். அதே நேரத்தில் நிழல்கள் எடிசாவை நோக்கி தலை குனிந்தன. குரோனஸ்க்கு தற்போதைய நிலைமை புரியவில்லை. நிழல்கள் எடிசாவுக்கு விசுவாசத்தை அடிபணிவது போல் தோன்றியது. அத்தியாயம் 39 எடிசாவின் தீர்ப்பு. இது உண்மையிலேயே ஒரு அழகான பரிசு. நிழல்கள் எடிசாவின் சைகைக்கேற்ப நகர்ந்தன. அது சக்குபஸ் இனத்தின் வசீகரத்தால் ஏற்பட்டது. அவை ஆரம்பத்திலிருந்தே அவளுடைய செல்லப் பிராணிகளைப் போல அவளை பின்தொடர்ந்து அந்த விஷயம் குரோனஸை ஆச்சரியப்படுத்தின. அதே நேரத்தில் அவர் நிம்மதியாக உணர்ந்தார். வசீகரம் எப்போதும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்ததா? சக்குபஸ் பொதுவாக கனவுகள் மூலம் மனிதர்களின் உயிர்ச்சக்தியை உறிஞ்சிவிடுவார். மேலும் அதிக திறமையானவர்களாக இருக்கும்போது அவர்கள் கனவுகளில் மட்டுமல்ல, தங்கள் வசீகரத்தை பயன்படுத்தியும் மற்றவர்களை கவர்ந்தெழுக்க முடியும்.
அதுதான் அவர்களின் வசீகரத்தின் சாராம்சம். இருப்பினும் அவர்களின் சக்தி முக்கியமாக கனவுகளில் விதிவிலக்காக இருந்தது, நிஜத்தில் அரிதாகவே சக்தி வாய்ந்ததாக இருந்தது. குறைந்தபட்சம் உயர் பதவியில் இருக்கும் சக்குபஸ் அல்லது நீண்ட காலமாக மனித உயிர்ச்சக்தியை வீணடித்து வந்த ஒரு சக்குபஸ் ராணி தேவைப்பட்டார், இங்கே இருப்பது போன்ற ஒரு சாதாரண சக்குபஸ் அல்ல. அவள் உண்மையிலேயே ஒரு சக்யூபஸ் ராணியா? ஆனாலும் குரோனஸ் தலையை ஆட்டினான். இல்லை, அவள் ஒரு ராணியை விட உயர்ந்தவள் போல இருக்கிறாள். தனக்கு முன் இருந்த சக்யூபஸுக்கு இவ்வளவு சக்தி இருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். மேலும் அவளை நேரடியாக எதிர்கொள்ளாமல் சரணடைய வந்ததை தான் செய்த அதிர்ஷ்டமாக உணர்ந்தார். ஒரே ஒரு தவறுதலில் நான் கிட்டத்தட்ட என் முடிவை சந்தித்தேன். அவன் அவளுக்கு எதிராக திரும்பியிருந்தால் அவனும் ஒரு நிழலைப் போல அவளுடைய வசீகரத்தால் கவரப்பட்டு எதிர்க்க முடியாமல் போயிருப்பான். திடீரென்று ஒரு குளிர்ச்சியை உணர்ந்து அவனுக்குள் ஒரு நடுக்கம் ஓடியது. அவளைப் பார். அவள் வெறும் சூப்பரானவள் அல்ல, ஆனால் எடிச பேய் வணிகர் எச்சரிக்கையாக இருந்த 5 நட்சத்திர காட்டேரி தர்ஷனை விட உயர்ந்த இடத்தில் இருந்தாள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் டெமான் மெர்ச்சன்டில் குரோனஸ் நலிவடைந்த நிலையில் இருந்து ஏடிசாவை வழங்கிய இந்த வாய்ப்பை அவர் கைப்பற்ற வேண்டியிருந்தது. வெறும் ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, ஒரு பொன்னான வாய்ப்பும் கூட. அதை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்க என் வாய்ப்பை ஏற்றுக்கொள்வீங்களா? தயவு செய்து என் உயிரை விட்டுவிடுங்கள். அரக்கன் வணிகரின் தணிக்கைக் குழுவில் மேலாளராக இருந்த போதும் குரோனஸ் இந்த கருத்தை வலியுறுத்தி தனது பயனை எடுத்துக் காட்டினார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் எல்லாவற்றையும் எடிசாவிடம் வெளிப்படுத்தினார். அரக்க வணிகரின் நிலவரையின் செல்வாக்கு வளர்ந்ததால் ஏற்பட்ட அசௌகரியத்தையும் நிலைமையை தீர்க்க தலையிடுவதற்கான அவர்களின் தற்போதைய நோக்கத்தையும் அவர் பேசினார். இருப்பினும் குரோனாஸின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் எடிசா எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அவள் நிழல்களை வெறித்து பார்த்தாள். அவள் பதிலளிக்காததால் குரோனஸ் மேலும் மேலும் பதட்டமடைந்தார். ஏதாவது சொல்லுங்கள். அவளுக்கு அது தெரியாவிட்டாலும் அவன் கால அவகாசம் கேட்டு தவித்தான். மேலும் அவன் இங்கேயே தன் வாழ்க்கையை பந்தயம் கட்டியிருந்ததால் அந்த நொறுங்கும் உணர்வு ஒரு மணல் கோட்டையைப் போன்றது. குறைந்தபட்சம் அவள் ஒரு உறுதியான பதிலைச் சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படும். ஆனால் அவள் அமைதியாகவே இருந்தாள். எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது? இறுதியாக எடிசா பேசினார். சரி சரி, நீ இவ்வளவு பரிசு கொண்டு வந்திருப்பதால இந்த ஒரு தடவை மட்டும் நான் உனக்கு கருணை காட்டுகிறேன். ஆனாலும் எடிசா தன் கையை உயர்த்தி தன் தலைமுடியின் ஒரு இழையை பறித்தாள். இதை அந்த முதல்வருக்கு கொடு. திடீரென்று இந்த வினோதமான கோரிக்கை என்ன? தலைவருக்கு என் தலைமுடிக்கு உணவளிக்கவா? அவள் கேட்டாலும் எப்படி ஒருவன் முடியை வலுக்கட்டாயமாக உணவளிக்க முடியும்? ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு தவறான அனுமானமாக இருந்தது. குரோனஸ் குழப்பமான முகபாவத்துடன் எடிசாவை பார்த்தான். ஓ, கவலைப்படாதீர்கள் மிஸ்டர் குரோனஸ். நான் நிழல்களிடம் இதைச் செய்யச் சொன்னேன். தன் தலைமுடியை நிழல்களிடம் கொடுத்தபடி எடிசா தந்திரமாக சிரித்தாள். முக்கியமான ஒன்றை கையாள்வது போல நிழல்கள் முடியை மென்மையாக ஏற்றுக்கொண்டன. நிழல்கள் அதை பார்த்துக் கொள்ளும். எனவே மிஸ்டர் குரோனஸ், நீங்கள் காத்திருக்க வேண்டும். எடிசா நிழல்களை நோக்கி சைகை செய்தாள். ஒரு நொடியில் அவர்களின் இருப்பு மறைந்துவிட்டது. புகையே சிதறடிப்பது போல. இன்ஃபெர்னல் பேய் வணிகரின் தணிக்கைக் குழுவின் தலைவரான மால்டிஸ் கத்தினார். ஆந்தையைப் போன்றிருந்த அவன் சிறிது நேரத்திற்கு முன்புதான் தன் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று எங்கிருந்தோ நிழல்கள் தோன்றின. என்ன இது விசித்திரமானது! நிச்சயமாக நிழல்கள் மேலாளர் குரோனஸுடன் இணைந்து எடிசாவை கொள்ள வேண்டும். அல்லது குரோனஸ் அதை செய்ய மறுத்தால் நிழல்கள் அவரை கொள்ள வேண்டும். பின்னர் விந்தையாக நிழல்கள் அவர் தனது சொந்த வாயில் எதையோ திணித்துக் கொண்டிருந்தார். அதிர்ஷ்டவசமாக மால்டிஸ் ஆந்தை போன்ற தலையைக் கொண்டிருந்தார். எனவே அவரது வாய் ஒரு பறவையின் அலகை ஒத்திருந்தது. இதன் காரணமாக அவர் சற்று எதிர்க்க முடிந்தது. ஆனால் அது விரைவானது. விரைவில் அவர் நிழல்களின் சக்திக்கு அடிபணிந்து வாயை மூட முடியாமல் தவித்தார்.
குரோனஸ் உடன் இணைக்கப்பட்ட நிழல்கள் ஏன் அவனை அடக்குகின்றன என்பது அவனுக்கு புரியவில்லை. அவனுடைய 2 கைகளும் ஏற்கனவே நிழல்களால் இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருந்தன. மற்றொரு நிழல் அவன் வாயை வலுக்கட்டாயமாக திறந்து பார்த்துக் கொண்டிருந்தது என்பது உறுதியானது. மால்டிஸின் வாய் வலுக்கட்டாயமாக திறக்கப்பட்டது. நிழல்கள் எடிசாவிடமிருந்து பெற்று முடியின் இழையை அவன் திறந்த வாய்க்குள் ஆழமாக திணித்தன. அவன் கோபத்தில் கத்துவதைத் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்தில் பிறகு அந்த பொருள் அவரது வாயில் நுழைந்ததும் மால்டிஸ் தன்னிச்சையாக இருமத் தொடங்கினார். பலமுறை எதிர்த்த பிறகு இறுதியில் அவன் வாய்க்குள் சென்றதை விழுங்கினான். ஆமா, என்ன ஆச்சு? நான் யார்? நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? ஆமாம், அது எனக்கு திரும்பி வந்தது. நான் மால்டிஸ், இன்ஃபர்னல் டீமன் மெர்ச்சன்டில் பணிபுரியும் ஒரு தலைவர். ஆனால் ஏன் நிழல்கள் இங்கே ஏன் இருக்கின்றன? ஓ, சரி. சில நேரங்களில் நான் இது போன்ற விஷயங்களை மறந்துவிடுவேன். லேடி எடிசாவின் கட்டளைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். மால்டிஸ் சுமூகமாக தனது இடத்திற்கு திரும்பினார். லேடி எடிசாவுக்காக வேலை செய்ய வேண்டியிருந்ததால் அவரை நேரில் சந்தித்ததில்லை என்றாலும் அவர் எப்போதும் தனக்குள் உணர்ந்த இருப்பு அதுதான். இது தெளிவான விசுவாசம். ஓ அன்பே, நான் அப்படித்தான் நடந்துகிட்டேன். அவளுக்கு தெரிந்திருந்தால் அவள் நிச்சயமாக ஏமாற்றமடைவாள். மால்டிஸ் தனது மேசையில் இருந்த ஆவணங்களை சரிபார்த்து அனைத்தையும் தூக்கி எறிந்தார். பின்னர் அவர் புதிய ஆவணங்களை வரையத் தொடங்கினார். 26 நிலவரைகளின் சமீபத்திய இணைப்பு தொடர்பான விசாரணை முடிவுகளை பகிர்தல். எங்கள் அரக்கன் வணிகருக்கு எந்த பாதகமும் இல்லை என்று தோன்றுகிறது. மேலும் நிலவரையின் எஜமானர் எங்கள் உத்தரவுகளை நன்கு பின்பற்றுவதாக தெரிகிறது. மால்டிஸ் தனது கடமைகளை விடாமுயற்சியுடன் செய்து கொண்டிருந்தார். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இந்த பணியை பற்றி அறிந்தவர் என்னுடைய மேலதிகாரியான தலைவர் கைசன் மட்டுமே. அவர் சமீப காலமாக பேய் வணிகருக்குள் தனக்கு எதிரான விரோதத்தைப் பற்றி கவலைப்படுகிறார். மால்டிஸ் தேவையற்ற கருத்துக்களை சேர்க்கத் தொடங்கினார். தனக்குத் தெரிந்த தகவல்களை சீராக பரப்பினார். என் வார்த்தைகள் அவளுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவர் பேசி முடித்தவுடன் நிழல்கள் மறைந்தன. மறுநாள் இன்ஃபெர்னல் பேய் வணிகருக்குள் குழப்பம் வெடித்தது. தலைவர்களில் ஒருவரான கைசன் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது. அவர் ஒரு உயர் அதிகாரி இல்லாததால் அந்தச் செய்தி விரைவில் பின்னணியில் மறைந்துவிட்டது. தலைவரைப் பற்றி எவ்வளவு அவமானம்! மால்டிஸ் காபியை உறிஞ்சிக் கொண்டே முணுமுணுத்தான். அதனால்தான் நீ அவளுடன் சண்டை போடக்கூடாது. குரோனஸ் பேய் வணிகரின் தணிக்கைக் குழுவிற்கு சுமூகமாக திரும்பி தனது பணியைத் தொடர்ந்தார். ஆனால் சூழ்நிலை விசித்திரமாக இருந்தது. அனைத்திற்கும் தலைமை மால்டிஸ்தான் காரணம். அவள் தலைவருக்கு என்ன செய்தாள்? தலைவரின் அணுகுமுறை திடீரென்று மாறிவிட்டது. முதல்வர் தனக்கு ஒதுக்கிய பணியைப் பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. ஒருமுறை கூட அவர் அதைப் பற்றி கவலைப்படாதது போல் உணர்ந்தார். இது ஒரு வகையில் அதிர்ஷ்டமா? இறுதியில் குரோனஸ் அதை துடைத்தெறியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எப்படி இருந்தாலும் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேய் வணிகரிடம் திரும்ப முடியும். மேலும் சக்குபஸிடம் தனது உயிரைக் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எப்படியும் தலைவரிடமிருந்து தப்பித்துவிட்டேன். ஒரு விஷயம் அவரை தொந்தரவு செய்தது. நான் ஏன் விடுவிக்கப்பட்டேன்? எந்த தடையும் இல்லாமல் அவரை ஏன் விடுவித்தார்கள் என்பது புதிராக இருந்தது. இந்த நிலைமை இப்போது எப்படி உருவாகிறது? அல்லது இதெல்லாம் வெறும் கனவா? ஒரு கணம் அவன் கனவு கண்டது போல் உணர்ந்தான். இறுதியில் குரோனஸ் தனது எண்ணங்களை அடக்க முடிவு செய்தார். அது நன்றாகத்தான் இருந்தது. அதிகமாக யோசித்து தலையை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர் தனது வேலையில் உண்மையாக கவனம் செலுத்த முடிவு செய்தார். சிறிது நேரம் புதிய காற்றை சுவாசிக்க வெளியே வந்த அவர் தனது துணை அதிகாரிகள் சிலர் ஏற்கனவே அங்கே இருப்பதைக் கண்டார். தனக்கு கீழ் பணிபுரிபவர்களைக் கண்டதும் குரோனஸ்க்கு தொண்டையில் அரிப்பு ஏற்பட்டது. தான் அனுபவித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை அவனால் தவிர்க்க முடியவில்லை. குறிப்பாக அந்த சக்குபஸை சந்தித்தபோது. அவள் சந்தேகத்திற்கு இடமின்றி மிகப்பெரிய உயரம் கொண்டவள்.
பேய் வணிகரிடம் புகார் அளிப்பது இயல்பானது, ஆனால் அவளிடமிருந்து ஏதேனும் பழிவாங்கல் ஏற்படுமோ என்று அவர் அஞ்சினார். எனவே அவர் ஒரு தீர்வாக வதந்திகளை பரப்புவதை தேர்ந்தெடுத்தார். குரோனஸ் நுட்பமாக கீழ்நிலை அதிகாரிகளின் கூட்டத்தை அணுகினார். வணக்கம், மேலாளர். ஆமா. காலை வணக்கம். அந்த ஊழியரின் பெயர் அவருக்கு நினைவில் இல்லை. ஒருவேளை அவர் முக்கியமானவராக கருதாத ஒருவராகவோ அல்லது பரிச்சயமற்ற முகத்தைக் கொண்ட ஒருவராகவோ இருக்கலாம். ஒருவேளை ஒரு புதிய ஆட்சேர்ப்பு. ஆனால் புதிய ஆட்சேர்ப்புகளைப் பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கவில்லையா? யோசித்து பாருங்கள், அங்கிருந்த எல்லா முகங்களும் பரிச்சயமற்றவையாக தெரிந்தன. அவர் சற்று சங்கடமாக உணர்ந்தார். ஒருவேளை அவர்கள் வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இவனுங்க முகரக்கொட்டைங்களா பார்த்து மாதிரி கூட தெரியலையே. குரோனஸ் அந்த குழுவிலிருந்து நழுவ முயற்சிக்கும் போது யாரோ ஒருவர் அவரை அழைத்தார். மேனேஜர் குரோனஸ், எங்ககிட்ட ஏதாவது சொல்ல வேண்டுமா? குர்லான் திரும்பி பார்த்தான். நீங்கள் அசாதாரணமான ஒன்றை அனுபவித்தீர்களா? அதுதான் அவர் பேசத் தொடங்க தேவையான தூண்டுதலாக இருந்தது. அப்படித் தோன்றியதா? அவர் தொண்டையைச் செருமிக் கொண்டு தனது அனுபவங்களின் கதைகளைச் சொல்லத் தொடங்கினார். நம்பவே முடியல. இவ்வளவு குறுகிய காலத்தில் 26 நிலவரைகளை வென்றது. அப்படியா? அதற்காக தலைமை என்னை திட்டியது. மேலும் நிலவரையின் தலைவன் ஒரு சக்குபஸ் ராணி நிலை உயிரினமா? ஆனாலும் உன்னை அப்படியே விட்டுவிட்டார்களா? மிகவும் பெருமையான கதை, மேலாளர். ஊழியர்கள் சிரித்துக்கொண்டே அரட்டை அடித்தனர். நிச்சயமா, காத்திரு. தன்னை நம்பத் தயங்கும் தனது ஊழியர்களை பார்த்து குரோனஸ் எரிச்சலைந்தார். எனவே அவர் இன்னும் விரிவாக விளக்கத் தொடங்கினார். ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்தையும் விளக்கினார். குரோனஸ் விளக்கிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அவருக்கு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது. ஆமா. திடீரென்று அவரைச் சுற்றியுள்ள அரக்கர்களும் அமைதியாகிவிட்டன. இல்லை, திடீரென்று இல்லை. எப்படியோ அவர் தனியாக பேசுவதைக் கண்டார். குரோனஸ் சுற்றும் முற்றும் பார்த்தான். எல்லா ஊழியர்களும் உணர்ச்சியற்ற முகங்களுடன் கண்களைச் சுழற்றி அமைதியாக நின்றனர். அந்த இடத்தில் மயான அமைதி ஏற்பட்டது. குரோனஸ்க்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. விரைவில் அவர்களின் கண்கள் அனைத்தும் குரோன்ஸை நோக்கித் திரும்பியது. அவர்களின் வாய்கள் திறந்தன. அனைவரின் வாய்களும் ஒரே நேரத்தில் திறந்தன. ஆனால் ஒரே ஒரு குரல் மட்டுமே இருந்தது. ஓ, குரோனஸ், நான் ஒரு முறை மட்டுமே கருணை காட்டுவேன் என்று சொன்னேன். ஆமா. அது ஒரு பரிச்சயமான குரல். அது சக்குபஸ் எடிசாவின் குரல். வேண்டாம். குரோனஸ் மீண்டும் அமைதியடைந்ததும் அவர் இருந்த பேய் வணிகரின் காட்சி மறைந்தது. ஒரு பழக்கமான நிலப்பரப்பு தோன்றியது. குறுகிய காலத்தில் 26 நிலவரைகளை இணைத்த நிலவரை. சக்குபஸால் நிர்வகிக்கப்படும் நிலவரை. உங்க கனவு எப்படி இருந்தது? இனிமையா இருந்ததா? அவன் முன் நின்ற எடிசா சிரித்துக் கொண்டே பேசினாள். குரோனஸ், அவன் இப்போது நிலவரையில் இருந்தான். சரியாகச் சொன்னால் அவன் தொடக்கத்திலிருந்தே நிலவரையை விட்டு வெளியேறியதில்லை. நான் உங்களுக்கு வேடிக்கையாக தோன்றினேனா? இல்லை. குரோனஸ் விரக்தியடைந்தார். இல்லை, அது ஒரு தவறு. ஆனால் எடிசா நீட்டித்த கருணைக்கான ஒரே ஒரு வாய்ப்பை குரோனஸ் ஏற்கனவே இழந்துவிட்டான். குரோனோஸின் அலறல்கள் நிலவரை முழுவதும் எதிரொலித்தன. ஒரு வாய்ப்பை இழந்த ஒருவருக்கு எடிசாவின் தீர்ப்பு அது.